بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கு நடத்தப்படக்கூடிய இந்த பயிற்சி முகாமிலே நாமெல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடுகள் பயன்களை நேற்று பிஜே சொல்லிட்டாங்க. நிலைப்பாடுகள் என்ற தலைப்பை தந்திருக்கின்றார்கள். இந்த நிலைப்பாடுகள் என்று சொல்லும்போது நாம நமக்காக வேண்டி நம்முடைய தனித்தன்மையை காட்டுவதற்காக வேண்டி இன்னபிற ஜமாத்துகளில் இருந்து வித்தியாசம் பெறுவதற்காக வேண்டி சுயமாக சில கோட்பாடுகளை உருவாக்கி கொண்டோம் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. நம்முடைய ஜமாத்து மார்க்க அடிப்படையிலான நிலைப்பாடுகளையும் வைத்திருக்கின்றது. ஏக்க அடிப்படைகள் ஏக்க அளவிலான சில நிலைப்பாடுகளையும் வைத்திருக்கின்றது. ஏக்க அடிப்படையில் உள்ள அந்த நிலைப்பாடுகள் ஒரு நடைமுறையில அனுபவத்தில் கண்ட விஷயங்கள். இன்றைக்கு 8 மணி நேர பணி நேரம் என்பது உலகத்தில் எல்லா இடங்களிலும் பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை. இந்த நடைமுறை எங்கிருந்து உருவாக்கப்பட்டது என்று பார்த்தீர்கள் என்றால் பிரிட்டிஷ் நிர்வாகம் தான். அவன் இந்தியாவில் ஆண்டு கொண்டிருக்கும் போதும் சரி, அதே போல ஐரோப்பாவில் அவன் ஆண்டு கொண்டிருக்கும் போதும் சரி, தொழிலாளர்கள் கசக்கி பிழியப்பட்டார்கள். அப்போ அதை எதிர்த்து புரட்சி ஏற்படுது. அப்போ அந்த அனுபவத்தில் அவன் ஒரு 8 மணி நேரம் என்பதை அறிமுகப்படுத்துகின்றான். அதுதான் இன்றைக்கு உலக நாடுகள்ல, இன்றைக்கு சவுதி அரேபியாவிலும் சரி 8 மணி நேரம் பணி நேரம். இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட விஷயங்கள். அந்த அடிப்படையில் தான் ஜமாத்து அனுபவ ரீதியாக உணர்ந்து எந்தெந்த விஷயங்கள்ல நாம இறங்கினோம் என்றால் நமக்கு பாதுகாப்பு, எந்தெந்த விஷயங்களில் நாம் விலகிக் கொண்டால் நம்முடைய அமைப்புக்கு பாதுகாப்பு என்று எடுக்கப்பட்ட நிலைப்பாடுகள், மார்க்க நிலைப்பாடுகள். இந்த மார்க்க நிலைப்பாடுகள்ல புறக்கணிப்பு என்பது வரதட்சணை திருமணங்கள். இந்த திருமணங்கள்ல புறக்கணிப்பு என்ற இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம். இது சுயமாக எடுத்த ஒரு நிலைப்பாடு கிடையாது. இந்த நிலைப்பாடு தௌஹீதினுடைய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் தஆலா அனித்தபில் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, மற்ற எல்லா அசத்தியங்களையும் விட்டு சத்தியத்தின் பக்கம் முழுமையாக சார்ந்து நின்றாரே, அந்த இப்ராஹிமை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றான். நீங்கள் நேரம் கிடைத்தால் திருக்குர்ஆனுடைய அத்தியாயம் 60 மும்தஹினா முழுமையாக படித்து விடுங்கள். படிக்க படிக்க திருக்குர்ஆன்ல ஒரு சுவையாக, அது தௌஹீது பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய புண்களுக்கு ஒரு ஒற்றடமாக, அருமருந்தாக, ஆறுதலாக அமையக்கூடிய ஒரு அத்தியாயம்
சூரத்துல் மும்தஹினா 60 திருக்குர்ஆன்ல 60வது அத்தியாயம். அந்த 60வது அத்தியாயத்துல நம்முடைய ஈமானை நிலறு நிறுத்தக்கூடிய நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் அத்தனையுமே அல்லாஹ்வுக்காக வேண்டி தூர தள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை, அல்லாஹ்வுடைய நேசம் மட்டும்தான் நமக்கு நம்முடைய உள்ளத்துல பதிந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அமைந்த ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியில தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான், கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹிம். இப்ராஹிமுடைய விஷயத்திலே என்று அல்லாஹ் சொல்லல, அவர் உருவாக்கி வச்ச சமுதாயத்தையும் பாருங்க, சொற்ப மக்கள் தான். வல்லதீன மாஹு, அவருடன் இருந்தவர்களிடத்திலேயும் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இது காலூலி கௌமிகும், அவர்கள் தங்களுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், இன்னா புராவு மின்கும், உங்களை விட்டு நாங்கள் விலகிக் கொள்கிறோம். ஒமிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் எந்தெந்த தெய்வங்களை வணங்குகின்றீர்களோ அந்த தெய்வங்களை விட்டும் நாங்கள் விலகிக் கொள்கின்றோம். கஃபர்னா பிக்கும், உங்களை மறுத்து விடுகின்றோம். வபதா பைனனா வபைனகுமுல் அதாவத்து வல் பக்லா அபதா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே கோபம், விரோதம், பகைமை ஏற்பட்டு விட்டது. இதுவரைக்கும் தெரியுமா? எப்போதும் பகைமை கிடையாது, எப்போதும் கோபம் கிடையாது. நிபந்தனை, ஹத்தா தூமினு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹ்வை மட்டும் நம்புகின்ற வரை. அந்த எல்லைக்கு வந்து விட்டீர்கள் என்றால் பந்தம், பாசம், உறவு அத்தனையும் ஏற்பட்டுவிடும். இத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி இதுலதான் முன்மாதிரி இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றான். தௌஹீத் ஜமாஅத்தினுடைய வேர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் சமீபத்தில் தூர் வாரப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்கள். யாரு? கடைநல்லூர்ல ஒரு சகோதரர். அங்கு என்ன ஏற்பட்டது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? சொத்து பிரச்சனை. இரண்டாவது, திருமணத்தில் போய் சர்வ சாதாரணமாக கலந்து கொள்கின்றார்கள். பெண் வீட்டு விருந்தில சர்வ சாதாரணமாக போய் கலந்து கொள்கின்றார்கள். இதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு உறுத்தல் இல்லை, ஒரு செட்டு அப்படியே சேருது. தௌஹீத் ஜமாஅத் இதுதான் என்று கடைநல்லூர்ல சகோதரர் பிஜே அவர்கள் போய் பிரகடனப்படுத்தும் போது இந்த கல்யாண சாப்பாட்டை சாப்பிட்டவனுக்கு முடியல. அதான் நாகர்கோயில்ல ஒரு நோட்டீஸ் போட்டாங்க, சத்திய பேச்சு சாப்பாடுன்னா போச்சு. சாப்பாடுல போறாங்க. இந்த ஜமாத்தை எப்படி வளர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு தர்பியாவிலையும் நான் நேற்று கூட சகோதரர் பிஜே அவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன், தௌஹீத் ஜமாத் நம்ம கண்ட பிறகு போட்ட தர்பியாக்கள் ரொம்ப குறைச்சு, ஆனா தாமுகாவில் அதிகம். அதுல முழுமையாக நம்ம பேசியது உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் என்று பேசினோம். இவன் உணவை அர்ப்பணிக்கிறதுக்கு முன்வர மாட்டாங்க. அந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னிறுத்தி எடுக்கப்பட்டது. என்ன விளங்கி கொண்டிருக்கின்றோம் என்றால், நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது. இந்த ரெண்டு அடிப்படை தான். தீமையை தடுக்கிறது அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயத்தை சொல்றான். அதை எல்லோருமே நாம கவனத்தில் கொள்ள தவறிவிட்டோம். லுயினல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில் அலா லிசானி தாவூத் வ ஈஸா இப்னு மரியம். பனி இஸ்ரவேலர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினால், மரியமுடைய குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாவினால் சபிக்கப்பட்டார்கள். ذَلِكَ بِمَا أَسَوَّ كَانُوا يَعْتَدُونَ. அவர்கள் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் மாறு செய்து வரம்பு மீறி போனார்கள் என்று சொல்லிட்டு பின்னால குறிப்பிடுறான். 5வது அத்தியாயம் மாயிதாவுல 78, 79
கானூ லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலு, அவர்கள் செய்த அந்த தீமையில் இருந்து விலகிக் கொள்ளாதவர்களாக இருந்தார்கள், புறக்கணிக்காமல் இருந்தார்கள். லபிஸ மா கானூ யஃபஅலூன், அவர்கள் செய்தது மிகவும் கெட்டது. புறக்கணிப்புல தான் ஒட்டுமொத்த மார்க்கமும் இருக்கின்றது. இந்த புறக்கணிப்புல நீங்க இருந்தோம். நேத்து கூட மஸ்ஜித் ரஹ்மான சொன்னாங்க, அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்நாள்ல தௌஹீத் ஜமாத்தினுடைய இந்த பயணத்துல பல அற்புதங்களை கண்டிருக்கின்றோம். ஒரு அற்புதம், எங்களுடைய ஊர்ல இந்த பள்ளி வாசல்ல ஸ்ட்ரைக்கிங் போர்ஸை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறான். வக்ஃப் வந்து நிக்குது. ஒரு எல்லாருமே தலைமையிலையும் சொன்னாங்க, நீங்க வேறு எதுவும் நீங்க நடவடிக்கையில் இறங்கிட வேண்டாம், துப்பாக்கி சூடு நடந்துடக்கூடாது, உயிர் பலி போயிடக்கூடாது. உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறோம். அழுத பிள்ளைகள் எல்லாம் யாரு தெரியுமா? சொந்த வீட்டுல அக்காவுக்கு திருமணம் நடக்கும், அண்ணனுக்கு திருமணம் நடக்கும், ஒரு அபூ ஹுரைராவை போன்று பள்ளிவாசலில் பட்டினியாக கிடந்த அந்த பிள்ளை அழுதான், கண்ணீர் விட்டு கேட்டான். ரப்புல் ஆலமீன் எங்களுடைய அந்த, அதாவது குர்ஆன்ல சொல்றாங்கல்ல, நீங்கள் மௌத்தை உங்களுக்கு கண்ணுக்கு அருகில் நீங்கள் கண்டீர்கள் என்று சொல்றாங்கல்ல, அத மாதிரி நம்முடைய இந்த பள்ளிவாசல் நம்முடைய கூட பிரிக்கப்படுகின்றதே என்று கண்ணால பார்த்தோம். ஆனா அந்த பட போனது எப்படி? அப்படியே வக்ஃபுனுடைய இன்ஸ்பெக்டர் உஸ்மான் என்பவரை பார்த்து காவல்துறையுடைய ஏசி கேட்கிறார், படையை நாங்கள் வாபஸ் வாங்கவா? ஆமாம் சொல்லிட்டு போறார். அப்ப எங்களுக்கு நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த பிள்ளைகள் என்ன செய்வான் தெரியுமா? தௌஹீத் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் எவனாவது ஒரு நிக்காஹ்ல போயிட்டா ஓடி வந்துருவான், அண்ணே இந்த நிர்வாகி இதுல போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இப்படியே. அப்ப இந்த புறக்கணிப்பில் தான் அல்லாஹ் தஆலா இந்த பள்ளியை எங்களுக்கு பாதுகாத்து தந்திருக்கின்றான். இப்ராஹிம் இஸ்லாமுடைய மார்க்கம். அதனாலதான் நீங்க இந்த புறக்கணிப்புல நில்லுங்க, நிப்போம். இந்த ஏக்கம் ஒரு குறுகிய ஆண்டு காலத்துல வேறு எந்த பகுதியிலும் இல்லாத அளவிற்கு அல்லாஹ் தஆலா இதை வளர்க்கின்றான் என்றால், இந்த தௌஹீதுல நாம காட்டக்கூடிய அது இந்த புறக்கணிப்பு தான். அந்த புறக்கணிப்புல தான் அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத்து செய்யறான். ஏன்னா அவனுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயத்தை நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்றாரு, போடா நீ யாரா இருந்தா எனக்கு என்ன சொல்லிட்டு நின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதான ரசூலுல்லாஹ்வுக்கு பாடமா சொல்லி தரான், நில்லு, அவரை மாதிரி நில்லு, அவரை மாதிரி சொல்லு சொல்கின்றானா இல்லையா? அவன் இந்த விஷயத்துல தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்கள் யாருமே சோரம் போயிடாது, யாருமே சொத்தையாகி விடாதீர்கள். இப்படி நாம இருந்து விட்டால் நமக்கு தேவை ரப்புல் ஆலமீனுடைய பிரியம். அந்த ரஹ்மானுடைய பிரியத்துக்கு இடையில எதற்காக வேண்டி போறோம்? ஒன்னு சோத்தாசை, இன்னொன்று உறவு. யார் நம்மளுடைய தாய் மாமனாச்சு, நம்முடைய அண்ணன் கல்யாணம் ஆச்சு, நம்முடைய அக்காவுடைய வீட்டு கல்யாணம் ஆச்சு, இத பார்க்கிறோம். இத பார்த்தோம் என்றால் நாம தௌஹீத்வாதி கிடையாது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நமக்கு தெளிவாக சொல்கின்றான். 58வது அத்தியாயம் கடைசி, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிய மக்களை நீங்கள் காண மாட்டீர்கள். எப்படி? யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பகைத்துக் கொண்ட அந்த மக்களை நேசிப்பவர்களாக நீங்கள் காண முடியாது. உலவு காணும் ஆபாகும், அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், அவ் அபுனாகும் அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அவ் யஸ்வானகும் அவர்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், அவ் அஷீரத்தகும் அவர்களுடைய குடும்பமாக இருக்கலாம், தூக்கி எறிந்து விடுவார்கள் சொல்றான். இப்படி உள்ள மக்கள்கிட்ட அல்லாஹ் தஆலா என்ன பாக்கியத்தை தர்றான் பாருங்க, குறிச்சுக்கங்க.
நம்பர் 1 உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், இவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா கொள்கையை பதிவு செய்கின்றான். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சாகர வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இந்த தூய மார்க்கத்தில் நாம் சாக வேண்டும். அதற்காக வேண்டித்தான் சொந்த வேலைகளை விட்டுட்டு ஹில் ஸ்டேஷன்ல தலைமை வச்சிருக்குது ஊட்டி வந்து சேர்ந்திருக்கிறோம். இடையில எத்தனை பேர்கள் போனாங்க, போனவர்கள் நீங்க கணக்கில் எடுக்காதீர்கள். அவர்கள் எல்லாம் போனதற்கு காரணம் இந்த விஷயத்துல கோட்டை விட்டதன் காரணத்தினாலதான் போனாங்க. இதுல ஓட்டையானார்கள், அதனாலதான் போனாங்க. இதுல காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், இவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா கொள்கையை பதிவு செய்கின்றான். வஅய்யதஹும் பிரூஹிம் மின், தன்னுடைய ஆன்மாவின் மூலமாக, மலக்குகள் மூலமாக அவர்களுக்கு ஒரு உறுதியை ஏற்படுத்துகின்றான். நேற்று கூட சொன்னார், அன்றைக்கு ஏற்பட்ட சோதனைகள்லாம் இன்றைக்கு கிடையாது. ஒரு அளவிற்கு காவல்துறை நம்ம கண்டு பயப்படக்கூடிய நிலைமை, ஊர் ஜமாத்து நம்மை கண்டு பயப்படக்கூடிய நிலைமை. அப்படி ஒரு கண்ணியத்தை தந்திருக்கிறான். ஆரம்பத்தில் எங்கு பார்த்தாலும் அடி உதை. அந்த சந்தர்ப்பத்தில் நாம ஒதுக்கப்பட்டது அப்படியே பார்த்தோம். பேசுறதுக்கு ஆள் இருக்காது. எந்த அளவிற்கு என்னுடைய குடும்பத்தை எல்லாம் ஊர் நீக்கி வச்சிருந்தாங்க. எப்படி எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? உங்க தாயார் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்காங்க. எதுக்கு எதிர்பார்க்கிறானோ, வஃபாத் ஆயிட்டா அந்த ஜனாசாவுடைய அடக்கத்தலத்தை கொடுக்க மறுப்பதற்கு எதிர்பார்க்கிறான். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அவனால முடிஞ்சது அதுதான். ஃபிரௌன் மாதிரி இருந்தா அந்த அதிகாரத்தை எடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாருங்க, என் தாயார் என்ன சொல்லுவாங்க, எப்பா நீ என்ன கொள்கையில இருந்துக்க, நான் இறந்த உடனே என்னை கடைப்பள்ளியில அடிக்கிறேன், எங்க மஹல்லா பள்ளிவாசல், வேற எங்கே நீ அடைக்கிறாரு. ஆனா ரப்புல் ஆலமீனை பாருங்க, அந்த சந்தர்ப்பத்தில் என்னை அல்லாஹ் தஆலா சிறையில உள்ள வச்சு, அந்த சிறையில ஸ்ட்ரைக்லாம் பண்ணோம் நாங்க, வெளியே விடு அப்படின்னு சொல்லிட்டு, முடியாத அப்படின்ட்டாங்க கவர்மெண்ட். கூட்டம் வந்துச்சு பாருங்க. மேலப்பாளையத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்கள் யார் யாரெல்லாம் எதிர்த்து பேசினானோ, அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று பேசினானோ அத்தனை பேர்களும் ஜனாதாவில் வந்து கலந்துட்டான். எதுக்கு இது? அப்படி ஒதுக்கப்பட்டோம். ஆமா, நீங்க வந்து ஒரு சுவையை உணரலாங்க. இப்ராஹிம் ஸலாம் அவர்களை தீயில போட்ட பிறகு போடும்போது அவங்க கவலைப்படல இல்ல. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒட்டுமொத்த உலகமும் எதிர்க்கட்டும், ரப்புல் ஆலமீன் நமக்கு பின்னால் இருக்கிறான் என்ற இந்த தன்னம்பிக்கை இந்த புறக்கணிப்புல தான் கிடைக்கும். வேற எதுலையும் கிடைக்காது. சமரசம் ஆயிராதீங்க.
கல்யாண சோத்துல கலரி சாப்பாட்டுல கறி சோத்துல விழுந்துராதீங்க. உறவு விஷயத்துல நீங்கள் பார்த்து விடாதீர்கள். ரப்புல் ஆலமீன் தான் உறவு என்று கிளம்புங்கள். அடுத்து சொல்றாரு மூணாவது நன்மை, ஒய்துகளுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா, அவர்களை ஆறுகள் ஓடக்கூடிய சுவனங்களில் நுழைய வைக்கின்றான், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இது ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய மூன்றாவது பரிசு. நான்காவது பரிசு இருக்கின்றதே, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், இவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ் இவர்களை திருப்திப்பட்டுக் கொண்டான். வேறு என்னங்க இந்த தௌஹீத் ஜமாத்துல நாம ஒன்று சேர்ந்தவ ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஓட்டு தந்தா போதுங்க, இது தந்தா போதும். ரில்வானுல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தி இந்த புறக்கணிப்புல தான் கிடைக்கும். சொந்தம் உங்களை அழைக்கும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கல்யாணத்துலதான் நம்ம ஒண்ணு சேர்றோம், அதுலதான் ஒண்ணு சேர்றோம், அதுலதான் இழந்து போறோம். சைஃபுல்லா போனதுக்கு அதுதான் காரணம். சைஃபுல்லா போனதுக்கு அதுதான் காரணம். அந்த ஊரினுடைய கலாச்சாரம் அதை விட முடியல. அதனால இந்த திருப்தி, அல்லாஹ்வுடைய திருப்தி சாதாரணமான ஒன்று கிடையாதுங்க. அடுத்து அடிக்கிறான் பாருங்க, உலாயிக ஹிஸ்புல்லாஹ் அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள்தான் அல்லாஹ்வுடைய படை, இந்த படையினர் தான் வெற்றி அறிவார்கள். திருவிடச்சேரியில கண்டோம்ல, அதாவது எல்லா ஜமாத்தும் நம்மளை தடை செய்யறதுல ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்துல்லா ஜமாலில இருந்து கமாலுதீன் ஜமாலி வரைக்கும், பின்னால்தான் மதனியானர், எல்லாருமே எதிர்பார்க்கிறான். இந்த இவன் யாரு, சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி ஜவாஹிருல்லா, இவன் பயான கேட்டுதான் மக்கள் எல்லாம் பின்னால போனாங்களாம். இந்த அய்யூபின்னு சொல்லும் போதே காலியே போயிருவாங்க. இவன் சொல்றான், இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி அடைந்தால் திருவடச்சேரியினுடைய சம்பவத்திற்கு நடவடிக்கை எடுப்போம். அவனுக்கு தான் இந்த ஏகத்துவத்தினுடைய தலையங்கத்தில் சொல்லியிருக்குது, நீ ஒரு டம்மி பீஸ். இந்த ஜமாத்து தூது செய்தியை கொண்டு வந்த ஒரு ஜமாத்து, இது ஃபிரௌனை பார்த்து சொல்லிச்சு, நீ அளிக்கக்கூடிய தீர்ப்பை அளித்து விடு, இன்னமா தக்லீ ஹாதில் ஹயாத்தத் துன்யா, மந்திரவாதிகள் கொஞ்ச நேரத்தில் மூசா போட்ட அந்த ஸ்பார்க், அந்த தீப்பொறி அவர்களுடைய உள்ளத்தில் பட்டு அப்படியே சிங்கமாக சிலிர்த்து இருந்திருந்தார்கள். ஆனா ரப்புக்கும் அல்லாஹ், நான் தான் உங்களுடைய மகத்தான கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்தானே, அந்த மகத்தான ஒரு அரசனிடத்துல பேசுறாங்க, உங்களை நான் மார்கை வாங்கி விடுவேன் என்று சொல்லும் போதுதான் கொஞ்ச நேரத்தில் வந்த அந்த ஸ்பார்க், அந்த தீச்சுடர் அப்படியே பேசுது, நீ அளிக்கக்கூடிய தீர்ப்பை அளித்து விடு. ஆற்றால் நீ கொடுக்க போறது என்ன தெரியுமா, இன்னமா தக்லிய ஹாதியில் ஹயாத்தத் துன்யா, இந்த உலகத்துல எங்களுடைய உடல் கூட்டில் இருந்து, எங்களுடைய மண்டை கபாலத்தில் இருந்து உயிரை பிரித்தெடுப்பாய், எடுத்து விட்டு போடா சொன்னாங்களா இல்லையா? அந்த நெஞ்செழுத்தம், அந்த உரம், அந்த ஈரம் நமக்கு இருக்கிறது. இந்த புறக்கணிப்புல இருந்தா, புறக்கணிப்பு தான் நம்மளை புடம்போட வைக்கக்கூடிய ஒன்று. அதனால கல்யாண விஷயம் என்றால், நேற்று அல்தாஃபி அவர்கள் சொன்னாரு, பல மஷூரா போட்டுங்க, எப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க. நான் ஜாக்கில ஒரு கல்யாணத்துல போய் கலந்துக்கிட்டேன். இந்த மணமகனை போன்று இருக்க வேண்டும், இவர்தான் கொடுத்து முடிக்கின்றார். அவரும் சவுதிக்கு வந்துட்டாரு, நானும் சவுதிக்கு வந்துட்டேன். ஜுல்ஃபில வச்சு சொல்றாங்க, இவன் கல்ச்சர்ல போவான், வீட்டுல வாங்கிட்டான். நம்மளை ஏமாத்திடுவாங்க. நீங்க ஒரு கல்யாணத்துல நீங்க போகாம இருந்தா கூட ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க போனீர்கள் என்றால் பெரிய சிக்கல்ல மாட்டிடுவீங்க. ரொம்ப யோசிக்கங்க.
அவசரப்பட்டுறாதீங்க, நமக்கு தேவையில்லை. நமக்கு அதான் எந்த ஒரு காரணத்திலையும் அதுல போய் நான் மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவைக்கு பல தடவை நீங்க யோசிக்கங்க. அப்படி நாம யோசித்தோம் என்றால் இறைவனுடைய அருளால பாதுகாப்பு பெறுவோம். இந்த புறக்கணிப்பு தான். இதற்கு இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. அது ஃபுல்லா சொற்பொழிவு மாதிரி ஆயிடும். நிலைப்பாட்டுக்கு வர வேண்டியிருக்கு. அதுல ஒரு பிழைப்பாடு வந்துடக்கூடாது இல்ல. அதனால இப்போது நாம் இந்த புறக்கணிப்புல இன்னொரு விஷயத்தை நீங்க பாத்துக்கங்க. மறுமையில அதை மட்டும் சொல்லி நான் நிலைப்பாட்டினுடைய மற்ற பகுதிக்கு வர்றேன். நாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னா, நரகத்தில் உள்ளவங்க சோனத்தில் உள்ளவங்களை பார்த்து அந்நபீலோ அலைனா மினல் மா, கொஞ்சம் போல தண்ணீரை எங்கள் மீது கோரி ஊத்துங்கள். அந்த நெருப்பு 104 டிகிரி நெல்லையில, வேலூருக்கு அடுத்து, தாங்க முடியல. காபிர்களுடைய தன்மைகளை அல்லாஹ் தஆலா விவரிக்கிறான். அல்லதி நத்தஹது தீனஹும் லஹுவன் வ லஇபன், இந்த மார்க்கத்தை அவர்கள் கேலி கூத்தாக எடுத்துக்கொண்டார்கள், கேளிக்கை பொருளாக எடுத்துக்கொண்டார்கள். வஹர்ரத்துஹுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றியது. ஃபல் யௌம நன்சாஹும் கமா நஸூ லிகா யௌமிஹிம் ஹாதா, இந்த நாளை அவர்கள் மறந்தது போன்று அவர்களை நாம் இப்போது மறந்து விட்டோம். அன்று அவர்கள் மறந்தது போன்று நாம் மறந்து விட்டோம். வமா கானூ பி ஆயாத்தினா யஜ்ஹதூன், நம்முடைய வசனங்களை அவங்க மறுத்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல என்ன, ஆராஃப்ல 7வது அத்தியாயம் 51, இதுல என்ன குறிப்பிடுறான்? காபிர்களுடைய தன்மையில உள்ளது குர்ஆன் ஹதீஸ கேலி பொருளாக எடுத்துக்கொள்றது. குர்ஆன் ஹதீஸ கேலி பொருளாக எடுக்கிறது. நாம எந்த வசனத்தை வச்சு நீங்க போகாதீங்கன்னு சொல்றோம்? வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப், நிசாவுல 4வது அத்தியாயத்தில் 140 அல்லாஹ் உங்களுக்கு வேறு பேரத்தில் அருள் இருக்கின்றான். அன்இதா சமீதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் செவியுற்றீர்கள் என்றால் அது மறுக்கப்படும். யுஸ்தஹ்ஸவு பிஹா, அது பரிஹசிக்கப்படும். ஃபலா தகூது மஅஹும் ஹத்தா யகூது ஃபீ ஹதீஸின் கைரி, வேறு செய்திக்கு அவர்கள் மாறுகின்ற வரை அவர்களோடு நீங்கள் உட்காராதீர்கள். அப்படி உட்கார்ந்தீர்கள் என்றால் இன்னக்கும் இதம் மிஸ்லுகும், நீங்களும் அவர்களை போன்றுதான். இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ, அல்லாஹ் தஆலா நயவஞ்சகர்களையும் காபிர்களையும் நரகத்தில் ஒட்டுமொத்தமாக தூக்கி போடுகின்றான். இந்த வசனத்தை சொல்லிதான் வசனங்கள் பரிகசிக்கப்படுது. வாத்தும் நிசா சதுகாத்தி என்ன நஹலா அப்படின்னு சொல்றான். மனமோந்து குடு அப்படிங்கிறான், வாங்கிக்கிட்டு இருக்கிறான். நீ அந்த சபையில போய் எப்படி உட்கார முடியும்? அதுல நம்ம சகோதரர்கள் ஜாக்கு கல்யாணம் என்ன, ஜாக்கு கல்யாணம் போக்கு கல்யாணம், அதுல போய் எப்படி கலந்துக்கிற முடியும்? நேத்தான ஹாஜானுக்கு சொன்னாரு சையது முகமது மதனிங்க, அவர் கேட்கிறார், அழகால் சொன்னார், என்ன ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பெண்ணு வந்து கேட்டிருந்தா சரின்னு இருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌஸி கிண்டல் அடிச்சாரு. 4 கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் ஆம்பளைகள், ஒரு பெண்ணு கேட்டா ரசூலுல்லாஹ் இப்படி சமைச்சிருவாங்களா? இப்படிதாங்க இவங்க மதீனாவுல போய் படிச்சு வந்திருக்கிறாங்க. அந்த ஆளு அரபிய 4 வார்த்தை நான் எழுதி தர்றேன், உன்னால பிஜேவால மொழிபெயர்த்து தர முடியுமா? இப்னு ஹஜர் சொல்றத பிஜே உன்ன தருவார், நீ மொழிபெயர்த்து காட்டு பார்ப்போம். நாங்கெல்லாம் பார்த்திருக்கோம். இவருக்கு மொழி அறிவு அப்படிங்கிறது இவர் படிச்சு வந்த மொழி அறிவு கிடையாது. முபீன்ல உட்கார்ந்த ஹாமித் பக்ரி இழந்த இழப்புல கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு ஆள்னா ஹாமித் பக்ரி தான். ஒரு கல்வியாளர் தான், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. நல்ல ஹதீஸ்களை நல்ல மனப்பாடம், நகுல நல்ல மனப்பாடம், எல்லாம் உட்கார்ந்து பார்த்தா பிஜேபி பரிசீலனை நடந்துட்டு இருக்கும். டாக்டர் ஸ்ட்ரீட்ல தான் தூங்குற மாதிரி இருப்பாரு. அப்புறம் என்ன தூங்குற மாதிரி இருக்க, இந்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடிப்பாரு அங்கிருந்து, எம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப இது என்ன
அல்லாஹ் இந்த தௌஹீதுக்காக வேண்டி அன்றைக்கு அவர் கிளம்பி வந்தார் தெரியுமா, அதற்காக வேண்டி ஞானத்தினுடைய கதவை ரப்புல் ஆலமீன் திறந்து கொடுத்திருக்கான். அதுதான் நான் அவர் 7 வருஷம் ஓதிருக்கேன், நான் 8 வருஷம் ஓதிருக்கேன். நீங்க புகழ்றேன்னு சொல்லுவீங்க. நாங்க அந்த மதீனாவுல படிச்சவன், நான் மதீனாவுக்கு போக வேண்டும் என்று முயற்சி செய்தவன். இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது குருடனாகவும் சப்பானியனாகவும் மூக்கு பெரியனாகவும் கால் உடைந்தனாகவும் கை உடைந்தனாகவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. ஆற்றால் தேவபந்திக்காவது போயிட்டு வருவோம் நினைச்சேன், போக விடமாட்டேன் சொன்னாங்க. எதற்கு சொல்கின்றோம் என்றால், இந்த தௌஹீதுல இறங்கியதன் காரணத்தினால அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தான். அதுல அவரு இந்த ஜமாத்துல கொண்டு வந்தது புறக்கணிப்பு. குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுத்து சொன்னது, இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அல்லாஹ்வுடைய வசனம் பரிகசிக்கப்படுகின்றது. அல்லாஹ் தான் நமக்கு பெருசா தெரியும். இதுல இருந்து எந்த சொந்தக்காரன் கூட்டாளம் தெரியுதான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இன்னா புராவு மின்கும் வ மிம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ் போடா விலகிட்டோம். இந்த வசனத்தை சொன்ன பிறகு தானங்க ஜவாஹர்லா கோதி போயிட்டான், இந்த அவர் பேசுறாரு அப்படிங்கிறான். இதுல அந்த மானம் கெட்டவன் நமக்கு அல்லாஹ் அக்பர் அந்த சீடியில நானும் தௌஹீத்வாதிங்கிறான். என்ன செய்யறதுனே தெரிய மாட்டாங்க, டிவியை தான் உடைக்கணும். நம்ம டிவியை அப்ப இந்த மாதிரி அப்ப இந்த இந்த அதுக்கடுத்து வந்து எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றவன்லாம் இந்த பக்கம் போயிடறான். இவன் பாக்கரு அல்லாஹ் அக்பர், அவன் பண்ண அநியாயம். இந்த ஒரு எனக்கு இந்த மாதிரி சத்தம் வருது, சும்மா வந்து நின்றுட்டு ஏதாவது ஒண்ணு சத்தம் போடுறது, இப்படியே போட்டு 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 நான் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துட்டே இருக்கும். அவனை மீட்டிங்ல கடைசியில பேச வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. என்னத்தையாவது போட்டு உளறிட்டு கிடப்பான். ஏன்னா கடைசியில பேசுற பேச்சு இருக்க மக்கள்கிட்ட நிக்கும். அப்ப அவனும் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தான் மோதனம். அல்லாஹ் தஆலா யாரை பின்பற்ற சொல்லி இருக்கிறான் ஆரம்பிச்சிட்டான். அப்ப இங்க உள்ளவன் இங்க இருக்கும் போதெல்லாம் ஒரு நிலையில இருந்துட்டு இங்க இருந்து போறானுல, இந்த புறக்கணிப்பு கடைசியில தற்குறின்னு சொன்னான அவன் தர்காவுக்கு போறதே தப்பு இல்லைன்ட்டாங்க. பாருங்க, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். இந்த ஒண்ணுக்காக வேண்டி இந்த அமைப்புல பதவியே இல்ல, தூக்கி எறியுது இந்த ஜமாத்து. அமைதியா இந்த ஜமாத்துல இருந்துட்டு காலத்தை தள்ளிட்டு ஒஃபாத் ஆயிட்டு போட முடியாது. அதான் என்ன வேற எங்க இந்த மாதிரியான ஒரு தூய்மை இருக்குது. அடுத்து பாருங்க நிலைப்பாடு. இந்த புறக்கணிப்புல இன்னொன்னு சொல்லியாரன் ஹதீஸ்ல உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது வீட்டு வாசல்ல ஒரு வண்ண திரை ஒன்று தொங்குகின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய என்ன திரையில மாற்றம் வந்துருச்சு, திரும்ப போயிட்டாங்க. அலிரலியல்லாஹு வீட்டுல வந்தவங்க ஃபாத்திமா முகம் மாறி போய் இருக்குது. இது புகாரியில 2613, அபுதாவுதிலே இடம் இருக்கு 3620. ஏன் இப்படி முகம் மாறி போயிருக்குன்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, கோவிச்சுட்டு போயிட்டாங்க.
என்னவென்று கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாலிய ஒளி துன்யா, எனக்கு இந்த உலகத்திற்கு என்ன இருக்குது, வாசல்ல இது மாதிரியான ஒரு திரை ஒண்ணு தொங்கி கொண்டு இருக்கிறது, என்ன செய்யணும் கேட்கறாங்க பாத்திமா அப்படிங்கிறாங்க. யார்ட்டாவது தர்மம் செய்ய சொல்லு. அப்புறம் தான் வீட்டுக்கு வர்றாங்க. புறக்கணிப்புக்கு உள்ள ஒரு மரியாதை வேற எதுக்குமே கிடையாது. இதே சந்தர்ப்பத்தில் நீங்க பாருங்க, வீட்டுல திருமணம் நடக்கும், எல்லாரையும் அழைச்சிருப்பான், நம்மளை கூப்பிட்டு மாட்டான், கடைசியில வந்து கூப்பிடுவான். நீ என்ன வந்து கடைசியில வந்து கூப்பிட்டு இல்ல, உங்களை இடத்துக்கு நான் வந்துருவானா? 10 வருஷம் 15 வருஷம் பகையில இருக்கிறான். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லும் போது அவ்வளவுதான். இந்த விஷயத்தில் இப்படி வந்து விட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய கிருபையினால மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துரும். அவன் சொல்றான்ல, ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், ஆட்சி அதிகாரம் SDPI அவனும் கிளம்பி வந்துட்டு இந்த ரூட்ல போனோம்னு வைங்க, அல்லாஹ் தஆலா ஆட்சி மாற்றத்தையும் தருவோம். நம்முடைய சந்ததிகளை இந்த பக்குவத்துல வளர்க்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் புரிவானாக. இது மார்க்க ரீதியாக உள்ளது, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்தது, தேர்தல்ல நிற்பதில்லை என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். ஆஃப்டர் ஆல் ஒரு ஜவாஹிருல்லா, உங்களுக்கெல்லாம் நேற்று எம்.எஸ். சுலைமான் சொன்னார், நான் பெருமைக்காக வேண்டி சொல்லல, எனக்கு சில சமயங்கள்ல கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு பழம்லாம் சாப்பிடலன்னு வைங்க, மலம் கழிக்கும் போது ரத்தமா போகும். ஒரு தர்பியாவுக்கு ரத்தம் போக போக போய் அந்த தர்பியாவில் போய் அட்டன் பண்ண என்ன ஆணையிட்டது இவர். போறோம், ஒரு பேச்சாளன் கிடையாதுங்க. அவன் ஹைதர் பேச ஆரம்பிச்சா இப்படி கையை வச்சுக்கிட்டு என்ற காரணத்தினாலே எவன் உட்காருவான்? அவன் பேசுறான், சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி, எவங்க போய் கேட்பான்? பேச்சாளர்களே இல்லைங்க. அந்த சந்தர்ப்பத்தில் தான் 2 பேர் வந்தாங்க. ஒன்னும் ஹாஜா, இன்னொன்று சலாஹுதீன் பேசுவார், அவர் தௌஹீதில் இருந்து வந்தது. இன்னொன்று அன்சாரி. இவங்க 2 பேர் வந்துதான், அதனாலதான் ஜவாஹிருல்லா அவனோட முன்னேற்றவே மடங்கும். அதனால இவனை வந்து விடுறது கிடையாது. இந்த அமைப்புல இருந்த ஒரு ஆளு இன்றைக்கு தேர்தல வர முடியுதுன்னா, இந்த தௌஹீத் ஜமாத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு மரியாதை வச்சிருக்கான். சில இடத்துல தோத்தாலும், சில காலம் தோத்தாலும், ஏதாவது ஒரு காலத்துல மக்கள் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா நீர்த்து போய் விடுவோம், நீர் பூத்த நெருப்பாக மாறி போய் விடுவோம். இன்றைக்கு சராசரியா இவன் அரசியல் வந்துட்டான்பா, இவன் ஒண்ணும் ஆகாதுங்கிற அளவுல தான் வச்சிருக்கான். என்ன சொல்லுவான்? நாங்கெல்லாம் வந்து தேர்தல்ல எதற்காக வேண்டி நிக்கிறோம் என்றால், அங்க போய் சட்டமன்றத்தில் நாங்க வந்து பேசுவோம், குரல் கொடுப்போம். குரல் கொடுப்பாங்களாம், உரலை வச்சு ஒரு அமுக்கு அமைக்கிறவா ஜெயலலிதா. ஆமாங்க, கருணாநிதிக்காவது ஏதோ ரவுண்டு கிடைச்சி கொஞ்சம் பேசலாம். இவள்கிட்ட வந்து என்ன சொன்னா, இவ தான் எழுந்திருச்சு நிற்பா. கழக ஆட்சியிலே இவனும் கை ஒருத்தனையும் பேசவே விட மாட்டான். ஒரு ரவுண்டுல ஒரு வருஷத்துல ஒரு 5 சட்டமன்றம் நடக்குதுன்னா, இதுக்கு முன்னக்கூடியே சபாநாயகத்தை கொடுத்தாருன்னா என்னத்தை பேச போறான் அப்படின்னு சொல்லிட்டு, இட ஒதுக்கிட்ட நீ தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் ஓப்பனாவெல்லாம் ஒண்ணும் கேட்க முடியாது. இதுல பாருங்களேன், மோடியினுடைய சகோதரி அப்படின்னு சொன்னா, நெஞ்சம் நிறைந்த சகோதரி, அல்லாஹு அக்பர் ஆரம்பிச்சாங்க. மோடியினுடைய சகோதரின்னு சொன்னவன் இவன் வந்து ஜெயலலிதாவுக்கு சகோதரனாக ஆனதின் காரணத்தினால மோடிக்கும் சகோதரனாக ஆயிட்டான். இப்ப இவன் சட்டமன்றத்தில் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்றானே, இவனுக்கு அப்பங்க லத்தீப் சாஹிப்லாம் சும்மா சொல்ல முடியாது. சும்மா ஒரு பார்லிமெண்டரியன், நல்ல விளையாடி இருக்கிறாரு. அவர் ஒரு தடவை சட்டமன்றத்தில் பேசுறாரு, எங்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று கேட்கும் போது, யாருடைய பானையிலிருந்து ஏதோ ஒரு வார்த்தை கருணாநிதி சொல்லி நீ கேட்கிற, எங்கிருந்து எடுத்து தரான்? யாருடைய சட்டியில இருந்து, யாருடைய சட்டியில இருந்து நீங்க சோத்தை எடுத்து கொடுக்க சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொன்னாருங்க. ரத்தீப் உட்கார்ந்துட்டார். அந்த கருணாநிதிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் 3%
ஒதுக்கீடு தர சொன்னது எது? இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய அடங்காத போராட்டம். அல்லாஹ் அக்பர். இந்த நீ சட்டமன்றத்தில் போய் குரல் கொடுத்து கிடைக்கல. எங்க கிடைச்சிச்சு? ஒரு உதாரணம் போடுங்க. சட்டமன்றத்தில் போய் நின்று நாம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இது போதும். அடுத்து இதுல இறங்கி போனான்னு வைங்க. அன்னைக்கு சட்டமன்றத்தில் மரியம் பிச்சைக்கு மௌன அஞ்சலி. எழுந்துச்சு நிக்கிறான். நீ உட்கார்ந்து பாப்போம் மௌன முடியுமா? பேண்ட கலத்திட்டு விட்டுருவான். சஃபாரி போட்டு போறாரு, கலத்தி விட்டுருவான். நடக்குமா? இங்கெல்லாம் இதுக்கு தாண்டா நாங்க வரல, கொள்கையில போயிருவோம். ரப்புல் ஆலமீன் இந்த ஜமாத்திற்கு நாம் சொன்னல வெற்றி பெறுகிறோம் சொல்லிட்டு இத்தனை பேர் நம்மளை அழிக்க நினைக்கிறான். ஆனா மேலேறி வந்துட்டே இருக்கிறோம். நேற்று யதார்த்தமா பேப்பர் கடையில, எப்பா எனக்கு ஒரு விடியல் வெள்ளி போடு, நான் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, ஒரு மக்கள் உரிமை ஒண்ணு போடு, ஒரு ஜன்னத்து ஒண்ணு போடு, மூணையுமே நான் நிறுத்திட்டேங்க. வர்றது ஏகத்துவம் தீன்குல பெண்மணி உணர்வு தான் வருது அப்படிங்கிறான் மேலப்பாளையத்துல. அப்ப என்ன? அதனால நீங்க இந்த வீரியம் என்ற அடிப்படையில போகும்போது அல்லாஹ் தஆலா அதற்கு மகத்தான ஒரு வெற்றியை கொடுக்கிறான். இதுல போறவன் ஹைதர் இறங்கினவன வாடியம் பொட்ட புள்ள பாட்டு போறான், வந்துரும் இல்ல, நிறுத்து போயிடுவோம். அடுத்து பாருங்க ஜவாஹிருல்லா ஜெயலலிதா அறிவிக்கிறான், கிறிஸ்தவர்களுக்கு ஜெருசல பயணத்திற்கு நாம என்ன செய்வோம், சலுகை கொடுப்போம், மானியம் கொடுப்போம். மானியம்பாடி புரொஃபஸரும் அது நல்ல அழகான அறிக்கை அப்படிங்கிறான். ஆனா இவனுக்கு ஏன் தான், அதான் நம்ம ஆள் என்ன சொன்னோம், புரொஃபஸர் அப்படின்னு சொன்னா பேராசிரியர், அழகான பேர் வச்சாரு வாத்தியம் அப்படின்னு சொல்லி. இவன் அந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கிற ஆளுதான். ஜெருசலத்திற்கு போறதுக்கு, இஸ்ரேல் போறதுக்கு, இஸ்ரேல் யார்கிட்ட இருக்குது? பலஸ்தீன் இன்றைக்கு இந்த ஜெருசலம் எல்லாமே இன்றைக்கு யூதர்கள்ட்ட இருக்குது. அங்க போறதுக்கு நீ மானியம் கேட்கிறிய, அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விளைவை தரும். இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு மானியம் கொடுக்கறேன்னு சொல்றானே, அதே இல்ல நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏனென்றால் பிளைட் டிக்கெட்ல அதை ஈடுகட்டுறான், கொள்ள லாபம் அடிக்கிறான். நீ இஸ்ரேலுக்கு போறதுக்கு நீ வக்காலத்து வாங்கி பேசுறிய, இதுதான் இரக்கம், இதுதான் நாசத்தின் பக்கம் போறது. அடுத்து பாருங்க, இந்த தேர்தல் பிரச்சாரத்துல ராமேஸ்வரத்தை புனித தலமாக ஆக்குவோம். அல்லாஹ் அக்பர். ஒரு இடத்தை நீங்க புனித தலம் சொல்லி நீங்க ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அங்க ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கட்டடத்தை உயர்த்தக்கூடாது, பள்ளிவாசல் மனாரா இருக்கக்கூடாது, மைக்கு கட்டி பாங் சொல்லக்கூடாது. நிக்கிறான் பாருங்க. இதெல்லாம் இவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியான பின்விளைவுகள் எல்லாம் யோசிக்கவே மாட்டானுவோம். இப்படி நீ கேட்கிறிய புனித தலம் என்று சொன்னால் உன்னுடைய பள்ளிவாசல்ல பாங்கு எழுப்பதற்கு தடை. அவ எங்க போறான்னு பாருங்க. அவன் தேர்தல் நிற்க வேண்டும் என்று வந்தால் இது மாதிரியான ஒரு நிலைக்கு நாம போயிருவோம். அதற்கடுத்து இது தேர்தலில் உள்ள நிலைப்பாட்டு விஷயம். அடுத்து தேர்தலில் நீங்க பிரச்சாரம் செய்றீங்க, வேட்பாளருக்கு மட்டும் ஏன், முஸ்லிம் வேட்பாளருக்கு ஏன் ஆதரவு அளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதற்கு பிஜே அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு சிடி ஒண்ணு வெளியிட்டாங்க. அதுல நல்ல தெளிவான ஒரு பதிலை கொடுத்துட்டாங்க. அதுல நீங்க பார்த்துக் கொள்ளலாம். என்ன பிரச்சனை, என்ன கோரிக்கைன்னு தான் பார்க்கணுமே தவிர முஸ்லிம் வேட்பாளர் என்று பார்த்தால் யாரும் யாருக்குமே வாக்களிக்க முடியாது. நான் 1000 உதாரணத்துக்கு 1000 விளக்கு பகுதியில் அவரை எதிர்த்து வளர்மதி நிக்கிறாங்க. இப்ப இவன் முஸ்லிம் வேட்பாளர் சொல்றான, இவன் யாருக்கு வாக்களிச்சான்? வளர்மதிக்கு தான் வாக்களிச்சான். அவன் அவங்க கட்சிக்கு மட்டும், அதாவது அந்த முஸ்லீம் காபிர் அப்படிங்க அவங்க கட்சிக்கு மட்டும் முஸ்லீம் சொல்லி பார்க்கணுமா, மற்ற ஆட்களுக்கு அது பார்க்க கூடாதுன்னு சொன்னா அந்த வாதம் சரியில்லை. இதை பத்தி பிஜே அவர்கள் தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். இதுல நாம ஒரு நிலைப்பாடு ஒன்று எடுத்திருக்கோம், வெளிநாட்டுல பணம் வாங்க கூடாது அப்படின்னு.
இது என்ன ஹராமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கிறாங்க. ஹராம் இல்ல. ஆனா ஒன்று, அவன் என்ன சொல்றானோ அதற்கு தக்க நம்ம ஆட்டம் போடணும். நான் அந்த ஊட்டிக்கு பல தடவை வந்திருக்கிறேன். அகமது என்ற அரபியோடு நான் வந்திருக்கிறேன். திருக்குரான் தமிழாக்கம் ஜெயினலாபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள். அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ₹300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. திருக்குரான் தமிழாக்கம் ஜெயினலாபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள். அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ₹300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3, முதல் வாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன் எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. மதிப்பு என்ன மதிப்புங்கிறீங்க? கோயம்புத்தூர் ஜாக்கில் அதுக்கு முந்தி தாயா இருந்தோம், வெறும் நாய் மாதிரி பார்த்தானுவோம். இப்போ தாயானோட இது அரபியோட சேர்ந்து வந்த உடனே பெரிய அளவுல பார்த்தாங்க. அவரு என்கிட்ட சொல்றார், நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நான் உனக்கு அரபு நாட்டில் உள்ள மொத்த வரவு செலவு நோம்புலதமா நான் தொடர்பு வைப்பேன். நீ எனக்கு ஒன்னே ஒண்ணு செய்து கொடுக்கணும். நீ கமாலுத்தீன் தலைமை கீழே நீ இருக்கணும். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன பிஜேக்கும் கமாலுத்தீனுக்கும் நடக்குதுன்னா, ஒரு சமுதாய அமைப்பு தேவை அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். எஸ்கே மாட்டேன்னு சொல்றார். அதுக்கு அவர் பல காரணங்களை சொன்னார். அதுல ஒரே ஒரு காரணம், வெளிநாட்டு பணம். அவங்களுக்கு, அதாவது கமாலுத்தீன் மதனிக்கும் செய்யமோது மதனிக்கும் கடுமையான சண்டை நடக்கும். போட்டா வாடான்லாம் சண்டை போடுவாங்க. அந்த சம்பள டேட் வந்தவொடனே ரெண்டு பேரும் அரபியில பேசுவாங்க. தில்ஹி அந்த இப்படி பேசிக்கிறாங்க. காசு அது ஷிப்ட் வச்சு ஜலீல் மதனி ஒரு நாள், ஒரு மாசத்துக்கு. அதற்கடுத்து சீர் முகமது மதனி ஒரு நாள். அதுக்கடுத்து அப்துல் காதர் மதனி இல்லம். இவன் நாங்க தௌஹீத் ஜமாத் பிஜே சொல்றதுக்கு முந்தியெல்லாம் அப்துல் காதர் மதனி கோட்டாறுல ஜமியத்து தௌஹீத் இஸ்லாமியாவில் சின்ன பையனுக்கு அலிஃபே சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். சம்பளத்தை வாங்கிடுவாங்க. இவங்களுக்கு கமாலுத்தீன் மதனி அந்த சந்தர்ப்பத்தில், அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பிரளயமே நடந்துச்சு. யாரையும் எப்போதும் தூக்கலாட்டுங்கிறது. கமாலுத்தீன் மதனி ஆடினது, அடங்கிறது, பயந்தது, நம்முடைய வருவாய் நின்று போய்விடும் என்றுதான். சதாம் ஹுசேன் அடிச்சான் குவைத்துல. அடிச்ச உடனே சவுதி பணம் நின்று போச்சு. இவனுடைய முகத்துல ஒரு தண்ட சிரிப்பு வர மாட்டாங்க. இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிட்டாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய கிருபையினால இதுல இன்னொன்னும் இருந்துச்சு. குராபிகள் நல்ல தெளிவா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? அரபு நாட்டு காசு வருது, அதனால பேசலாம் அப்படின்னா. அல்லாஹ்வுடைய கிருபையினால இவர் களத்துல இறங்கினாரு. அன்றைக்கு இறங்கிய பேச்சாளர்கள் அந்த நம்ம லப்புக்குடி காடுல இருக்கக்கூடிய சகோதரர் அப்துல் மஜீத் உமரி ஒரு லப்புக்குடி காடுல போய் ஒரு அடங்கிட்டார். அவரெல்லாம் மாநிலத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறோம். அவரு இது மாதிரி பல சுலைமான் ஃபிர்தௌசி என்ன இத்தனை பேர்களும் போய் மக்கள்கிட்ட சொல்றோம்,
டேய் நாங்க ஓதுனது யார்கிட்ட தெரியுமாடா? மதீனாவுல ஓதல்ல, சவுதியில நாங்க ஓதல்ல, இந்த தாயத்து தட்டு எழுதி வியாபாரம் செய்தாங்களே அவங்கள்ட்ட ஓதிதாண்டா தௌஹீத சொல்றோம் என்று சொன்னோம். குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா இத்தஹிது மல்லா யஸலுக்கும் அஜ்ரா, உங்களிடத்தில் கூலி வாங்காதவனிடத்தை நீங்கள் அவனை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள், அவனை பின்பற்றுங்க. இத்தபியு மல்லா யஸலுக்கும் அஜ்ரா, கூலி வாங்காதவனை நீங்க பின்பற்றுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுதாங்க எடுபட்டுச்சு. எளிய தமிழ் நட. பிஜேட உட்கார்ந்து மொழிபெயர்ப்புல உட்கார்ந்துருப்போம். நான் கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் சுத்தமா அதெல்லாம் கொஞ்சம் அப்படி போடணும்னா அவர் சொல்லுவாரு, எங்க என்ன எழுதுறீங்க? தினத்தந்தி தமிழ்ல எழுது. அதாங்க மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். பிஜே உடைய அண்ணன் பிஎஸ் இலக்கிய நட, இவரு யதார்த்த நட, எளிய நட. அதான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. இந்த அரபு நாட்டுல காசு வாங்கினு வைங்க, அவன் சொல்றதான் சொல்ல முடியும். இரண்டாவது, இன்றைக்கு பள்ளிவாசல் சவுதியில நான் இருக்கும் பொழுதே நானே அங்க உள்ள சென்டர்கள்ல கேசட்டுகள் போடுவேன். கேசட் போட்டா பிஜே கேசட்டுகள்லாம் செல்ஃப்ல அப்படியே அடுக்கி வச்சிருப்போம். யார் இந்த பிஜே? எல்லா அரபு இடத்துக்கு அந்த கேள்வி வந்துச்சு. அதனுடைய தாக்கத்துல தான் அகமதும் இங்க பார்க்க வர்றார். பார்க்க வரும்பொழுது பிஜே இங்க என்ன பார்த்தான்னு வைங்க, எனக்கும் ஆபத்து அவனுக்கும் ஆபத்து. ஜாக்கே மூடிடுவானுவா, பார்க்க சொல்லாதியா, அவனை போயிருங்க. வந்தாரு, கொஞ்ச நேரம் இருந்தாரு, ஓடிட்டாரு. அவர் அகமது என்கிட்ட கேட்டாரு, என்னப்பா இது கன்னிப்பெண் மாதிரி வெக்கிட்டு ஓடுற? அப்படிதான் ஓடுவார் அவன். இவரு இப்படிப்பட்ட இந்த காசெல்லாம் வாங்காம எடுத்ததன் காரணத்தினால அல்லாஹ்வுடைய கிருபையினால மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டுச்சு. அடுத்து இவர் அறிமுகப்படுத்தினது கேள்வி பதில். தைரியமா என்ன கேள்வினாலும் கேட்டாலும் பதில் சொல்வார். இந்த கமாலுதீன் மதனி ஒரு தடவை அவர்கிட்ட கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி? அடிக்கடி எனக்கு காத்து போகுது, என்ன செய்ய அப்படிங்க. நேத்து கூட நம்ம சகோதரர்கள் உருளைக்கிழங்க போட்டு நல்லா மாட்டிருக்காங்க. என்ன காலையில பயங்கரமான வாக்கிங்ல விமர்சனம், பெரிய எல்லாம் ஆர்டிஎக்ஸா கிளம்பிருச்சு அப்படின்ட்டாங்க. இப்போ இவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க கமாலுதீன் மதனிட்ட. அடிக்கடி அவன் பாவம் பஞ்சு வச்சு அடைச்சுக்க, அவன் அடுத்து அவன் கேள்வி கேட்பானா? அப்ப என்ன கேட்டா, மக்கள்கிட்ட இந்த தாவா அடிப்படையில கேள்விகள் பதில் அப்படின்னு வச்சது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. அப்ப நாம இவன் அரபு நாட்டுல இருந்து காசு தந்து அந்த இதுக்கு நம்ம அடிமையாகி இத பிரச்சாரம் செய்தன்னு வைங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. இங்கு உள்ள மக்கள் சொல்றாங்க தான் ஏற்றுக்கொண்டான். பள்ளிக்கு அவன் காசு தந்ததும் இந்த அடிப்படையில தான் தந்தான். தமிழ்நாட்டில் தௌஹீத் வளர்ச்சி இருக்குது. இல்லன்னா இவ கன்னியாகுமரி பேச்சை கேட்டு அந்த பேச்சு ரொம்ப சாதாரணமா வழங்க முடியாது. புரியுதா? கன்னியாகுமரி பேச்சை அங்க உள்ள பேச்சு நடைமுறை ஒண்ணும், எல்லாத்திலையும் டேக் சேர்த்துக்குறாங்க. நான் குளிச்சு எடுத்துட்டு வந்தேன், சாப்பிட்டு எடுத்துட்டு வந்தேன், என்ன எல்லாத்திலையும் எடுத்து சேர்த்துக்கிறோம் டேக்கு. கோயம்புத்தூர்காரன் எடுத்துனமாக்கும் புட்டு போட்டுக்கிறோம் பியூட்டி, நான் குளிச்சு போட்டு வந்தேன். இது ஒவ்வொரு இடத்துல உள்ள ஒரு தமிழ். இப்ப இங்க இந்த குமரி தமிழ் இருக்குது, அது விளங்குறது. நான் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தா வயிறு குழப்பமாயிடுச்சு அப்படிமா. இந்த தமிழை கேட்டு எவன் தவிர்த்து வர்றான்? புரியுதா? அவன் என்ன பண்றதுக்கு மாறு தட்டிக்கிறாங்க. இந்த அரபு நாட்டு காசை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அதை வாங்குறேன்னு வைங்க, நீர்த்து போயிடுவோம். அவனுக்கு தக்க நம்ம ஜால்ரா போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு விஷயமே நாம அதை தொடவே இல்லை, ஹலாலு தான். ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றைக்கு ஜாக்கு வளர்ந்த கட்டடத்தால வளர்ந்திருக்குது. ஆனால் கட்டமைப்பால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த ஏகத்துவம், இந்த தௌஹீத் ஜமாஅத் மிகப்பெரிய அளவுல மிஞ்சி போய் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அடுத்தது கடைசியா அவனை சொல்லிட்டு முடிவு செய்கின்றேன். வெளிநாட்டிற்கு செல்லும் போது அன்பளிப்புகளை வாங்குவதில்லை ஏன்? இது ஒரு சுயமரியாதைக்குள்ள ஒரு விஷயம். கடந்த காலத்துல நம்மள்ட்ட என்ன செய்துட்டு இருந்தாங்க, மீட்டிங் சொன்னோம்னா ஷம்சுகாஸ் சொல்லுவார், ஏப்பா
நீ முதல்ல மணி ஆர்டர்ல காசை வாங்கிரு, இல்லை என்றால் முடிச்ச உடனே கச்சேரி வச்சிருப்பானுவான், கச்சேரி ஆரம்பிச்சிருவான், நீ எக்கேடு கேட்டு போன்னு விட்டுருவானோ அப்படின்னு. அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கு பயானுக்கு நம்ம போறோம், நம்ம காசு வாங்குறதுக்கு நம்ம அதுக்கு முடியாது, இருந்தா அந்த அளவுலையும் வந்துருவோம். அதே நமக்கு வெக்கமா இருக்குது. இந்த வெளிநாட்டுக்கு போகும்போது நமக்குன்னு தெரிஞ்ச ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க தர்றது வேற பிரச்சனை. சில பேர்கள் ஜமாத்தில் இருந்தே வசூல் பண்ணி தருவாங்க. இது ரொம்ப டேஞ்சர். அல்லாஹ் தஆலா இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு தன்மானத்தை தந்திருக்கிறான். இந்த தன்மானத்தினுடைய அடிப்படையில நாம ஏதாவது வாங்கணும்னு வைங்க, இதுல எனக்கு பெர்சனலா ரொம்ப அனுபவம் உண்டு. ஃபஸ்லுல்லாஹி தந்ததையெல்லாம் நோட்டீஸ் போட்டு எழுதிட்டான். அல்லாஹ் அக்பர், அவன் சொல்லாதது எதுவுமே இல்லைங்க. அதனால இப்ப ஃபஸ்லுல்லாஹி பத்தி நான் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன, வேட்டியை அவுத்துட்டு போயிட்டான். வேற என்ன இருக்குங்கிறான். என்னன்னா அவன் சும்மா பேசுவோமோ அத்தனையுமே எழுத்துல கொண்டு வந்துட்டான். இதனால தான் இது மாதிரியான அன்பளிப்புகளை தாயிகள் எங்கேயும் வாங்குறது இல்ல. இப்போ அபுதாபிக்கு என்னுடைய மகள் விஷயமா போயிருக்கும் போது ஒரு பெரிய சகோதரர் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கிறோம். பேசிட்டே இருக்கும்போது அந்த பெரிய இது எல்சிடி அதை பார்த்துட்டு ரொம்ப டாப்பா இருக்காங்க அப்படின்ட்டான். அவன் அப்புறம் அங்கிருந்து இதை நீங்க எடுத்து போங்க அப்படிங்கிறாரு. எம்மாடி இது என்ன சொன்னதுக்கு பாவமா அப்படிங்க. அதோட உடல்ல அங்கிருந்து வந்து 2வது போன் பண்றாரு. நான் தனியாவெல்லாம் இதெல்லாம் வாங்க முடியாதுங்க, அந்த மாதிரி என் வீட்டுல அந்த மாதிரி வைக்கவும் முடியாது, அது முறையும் கிடையாது. நீங்க வந்து பள்ளிவாசலுக்கு வேணா கொடுங்க, ஏன்னா அது கிடைக்கிறது கிடைச்சு போட்டுமே. கடைசியில ஒண்ணு நீங்க எடுத்துக்கோங்க, ஒண்ணு பள்ளிவாசலுக்கு வச்சுக்கோங்க. அப்ப 2 கிடைக்குது, 2யுமே பள்ளிவாசலுக்கு கொடுங்க. நான் வந்துட்டேன், 2யும் பள்ளிவாசலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 80,000 ரூபாய். இந்த தன்மானத்தை தந்தது அல்லாஹ்வுடைய கிருபையினால. அதுல இவரு இந்த பொருளாதார விஷயத்துல நெருப்பா நிற்பார். இன்றைக்கு நாங்க அதனுடைய மகிமையை உணர்றோம். இன்றைக்கு தௌஹீத் தாய் அப்படின்னு சொன்னா எவண்டையும் வாய் இழக்கிறது கிடையாது. அந்த அளவிற்கு இந்த அன்பளிப்புங்கிறது அங்க சிங்கப்பூருக்கு போய் கடந்த காலத்துல பிச்சை எடுத்து வந்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றணும். தௌஹீதுக்கு முந்தி நான் ஜனாசா தொலை வச்சிருக்கிறேன். அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டுறதுக்கு முந்தி ஹனஃபி மதுஹப் அடிப்படையில் தொலை போவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிமா சண்டாளம் வந்துட்டான். ஒரு அழுக்கு 5 ரூபாயை கையில தருவான். எப்பா அப்பவுமே அதாவது சிறுக்குல தான் இருந்தோம், உடல்லாம் அப்படியே கூச்சரியும், நடா இது இப்படி ஒரு சாபக்கேடுல வந்து மாட்டிட்டோம் என்று. இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையினால அதெல்லாம் கிடையாது. ஒரு போடா அப்படின்னு. அதனால தௌஹீத் எதிர்த்து பேசுறோம் அப்படிங்கிற நினைச்சுக்கிறாரு. இந்த காசு விஷயத்துல எவனுக்கும் பள்ளி நிற்கிறது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பக்குவம் கிடைச்சது இந்த தௌஹீத் மூலமாக கிடைச்சிருக்கு. அதனால இந்த காசு வாங்குறது. அதுக்கு அடுத்து இன்னொன்று இந்த ஹஜ்ஜிக்கு போறது. இதுல இன்னைக்கு தௌஹீத் ஜமாத் ஒரு நிலைப்பாடு, யாரும் என்ன ஒரு எங்க ஊர்ல நீங்க வாங்க ரியல் எஸ்டேட்ல உங்களை சேர்த்துக்கிறான். இவன் எதுக்கு நம்மளை சேர்க்கிறேன்னு சொல்றான். நம்ம பேரை சொன்னாலும் தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஆள் சொன்னமாக்கும் வெளிநாட்டுல அதுக்குன்னு சேர்றதுக்கு ஆள் இருக்கான். அந்த வேலையே வேண்டாம், நல்லா இருப்ப ஆளை விட்டுருப்பான். கடைசியில வந்து என்ன நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அவன். அந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இதே போல இந்த நீங்க ஹஜ்ஜி நீங்க நடத்தின ஆரம்பித்தீர்கள் என்றால் அது ஒரு மோசடி. நாமளே எதிர்த்து நிக்கிறோம். அரசாங்கம் ஒரு கோட்டாவை கொடுக்கிறான், அந்த கோட்டாவில் போனாலே ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல போயிட்டு வந்தாரலாம். இவன் தனியார்ல வாங்கி உம்ராவை 2 லட்சம் என்று அழைச்சிட்டு போகும்போது அது ரேஷன் கடையில உள்ள அந்த ரேஷனை அபகரிக்கிற மாதிரி தான். அப்ப அத மாதிரியான ஒரு பயணத்திலையும் நாம ஈடுபடக்கூடாது என்று இந்த நிலைப்பாட்டெல்லாம் நாம வச்சிருக்கிறோம். என்ன நோக்கம்? அல்லாஹ்வுடைய அந்த தௌஹீது நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அப்போ இதுல பர்சனலா நாம பாதிக்கப்படுறோம், சில சோதனைகளை அடைகிறோம். இருந்தாலும் இவ்வளவு பத்தினித்தனம் இருக்குது என்று இந்த ஜமாத்தை ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நட்சத்திரமாக இந்திய சுதந்திர வரலாற்றுல ஜூலை 4க்கு இப்படி மக்கள் வந்து குவிந்தத நாம ஒரு அரசியல் கட்சியும் கிடையாது. அப்ப மக்கள் சக்தி அல்லாஹ் இவ்வளவு கொண்டு தள்ளுறான என்ன அர்த்தங்க? இந்த ஏகத்துவத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உடையக்கூடிய வகையில நாம எந்த ஒரு காரியத்தையும் எடுத்துவிடக் கூடாது
இந்த தீனுல்லா தௌஹீத், கலிமத்து தௌஹீது அது நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம், இலக்கு, எல்லை. அந்த எல்லை போய் அடையக்கூடிய அளவுல நாம இந்த கொள்கையை நம்முடைய சந்ததிக்கு விட்டு செல்ல வேண்டும். தூய்மையான அடிப்படையில, துப்புரவான அடிப்படையில, மாசற்ற முறையில, மறுவற்ற முறையில நம்முடைய சந்ததிக்கு இந்த கொள்கையை கொண்டு சேர்த்து இம்மையிலும் மறுமையிலும் நல்ல பலனை அடைவோமாக என்று கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர்.